ஒரு கம்பெனியோட ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி நல்லதா, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றத பார்க்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை எப்படி பார்க்கணுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக டெக் மகேந்திரா கம்பெனி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். டெக் மகேந்திரா ஒரு ஐடி செக்டார். ஸோ எந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அதோட கம்பெனியோட ரெவென்யூ எப்படி இருக்குது, சேல்ஸ் எப்படி இருக்குது, நெட் ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது, பிஇ ரேஷியோ, டெப்த்து, ஆர்ஓஇ, ஆர்ஓஇனா ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஈக்விட்டி, அதெல்லாம் எப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேப்னா ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா, லார்ஜ் கேப்பா அப்படின்றது தான் மார்க்கெட் கேப்பு. நெக்ஸ்ட்டு கரண்ட் ப்ரைஸு, மார்க்கெட்டில் இந்த ஷேர் எவ்வளோ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிருக்குன்றது தான் கரண்ட் ப்ரைஸு. அப்புறம் ஹை அண்ட் லோ இருக்கும். அடுத்து ஸ்டாக் பிஇ, அதாவது பிஇ ரேஷியோனா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர் சம்பாதிக்கிற ₹1 லாபத்துக்கு இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ விலை கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்கன்றது தான் பிஇ ரேஷியோ. இந்த பிஇ ரேஷியோ 10க்கு மேலே இருந்தாலே நல்ல வேல்யூ. இதே 30க்கு மேலே 40க்கு மேலே இருக்குன்னா அதெல்லாம் ஹை வேல்யூவேஷனில் இருக்குது. அதோட ப்ரீமியம் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு புக் வேல்யூ, கம்பெனி தாங்கிட்டே இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணி ஒரு ஷேருக்கு எவ்வளோ வேல்யூ தர முடியும் அப்படின்றது தான் புக் வேல்யூ. இப்போ இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் ₹1362 இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனி தாங்க இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணி ஒரு ஷேருக்கு எவ்வளோ கொடுக்க முடியும்னு பார்த்தாச்சுன்னா ₹302 கொடுக்க முடியும். அடுத்துட்டு பிபி ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. பிபி ரேஷியோ அப்படின்னா புக் வேல்யூவை விட மார்க்கெட் எத்தனை மடங்கு விலை கொடுக்குது அப்படின்றத பார்க்குறது தான் பிபி ரேஷியோ. கம்பெனி ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குதோ அதில் ஒரு பர்சன்டேஜ் டிவிடெண்ட் தருவாங்க. அதுதான் இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் தராங்கன்னு போட்டிருக்காங்க. 3.74% தராங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ ஷேர் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஆர்ஓசினா ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் இருக்கும் மொத்த முதலீட்டை பயன்படுத்தி எவ்வளோ லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு காட்டுறது தான் ஆர்ஓசி ரேஷியோ. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா 50%க்கு மேலே இருந்தாலே நல்ல வேல்யூவேஷன் தான். நெக்ஸ்ட்டு ஆர்ஓஇனா ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி. ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பெனி எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு காட்டுறது தான் ஆர்ஓஇ. இதுவுமே 50%க்கு மேலே இருந்தாலே நல்ல வேல்யூவேஷன் தான். நெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனி எவ்வளோ கடனில் இருக்குது அப்படின்றது பார்க்குறது தான் டெப்ட்டு. அந்த கம்பெனி 0.5% கீழே இருந்தாலே ஒரு நல்ல கம்பெனியாக தான் இருக்கும். 1% கீழே இருந்தால் கொஞ்சம் கடனில் இருக்கிறாங்க. பட் 1%க்கு மேலே இருந்தால் 1%க்கு மேலே 2% அப்படி இருந்தாலே அதிக கடனில் இருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸாக எப்படி சேல்ஸ்லாம் இருக்கா, இயர் பை இயர் நல்ல க்ரோத் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கணும். சேல்ஸ் 2023 பார்த்தாச்சுன்னா இயர் பை இயர் சேல்ஸ் நல்ல க்ரோத்லேயே இருக்குது. அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்த்தாச்சு அப்படின்னா, ஸோ டேக்ஸ் எல்லாம் போக நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா இயர் பை இயர் நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது. ஆனால் 2024 இறங்கியிருக்கு. திரும்பியும் க்ரோத் கொடுத்து 2025 நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2026 நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டிவிடெண்ட் பே அவுட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ற பர்சன்டேஜஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்பெனியோட லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இயர் பை இயர் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து கம்பெனியோட டோட்டல் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, இயர் பை இயர் நல்லா க்ரோத் ஆகிருக்குதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன் பார்க்கணும். ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது, எஃப்ஐஐ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிஐஏ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்னா 50% மேலே இருந்தாலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இங்கே 35% ஹோல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் 1% குறைஞ்சிருக்குது, 34% வச்சுருக்கிறாங்க. இங்கே ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி இயர் 18% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் டிஐஏயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பப்ளிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்னும் பாருங்கள். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெட் கேஷ் ஃப்ளோனா ஒரு கம்பெனியில் எவ்வளோ அமௌண்ட் உள்ளே வருது, எவ்வளோ அமௌண்ட் வெளியில் போகுதுன்றதை காட்டுறது தான் நெட் கேஷ் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னா செலவுலாம் போக எவ்வளோ இருக்குதுன்றது தான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் பை இயர் நல்லா ஏறி இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஷேரை ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓனாக அனலைசிஸ்லாம் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.